Hi, hello, welcome to the channel Edu for You. நம்ம இப்போ வந்து ecology வந்து பார்க்க போறோம். Ecology இது வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. இஸ் a scientific study of living organisms and their interactions with one another and their surroundings. So it's a scientific study. So living organism வந்து அதோட சரௌண்டிங்ஸோட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது, அதோட இன்ட்ராக்ஷன் பத்தி நம்ம படிக்கிறதா வந்து ecology. இதை யார் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்காங்க? So initially இந்த term வந்து invented by Ernest Haeckel, German biologist, in the year 1869. இது வந்து ரெண்டு கிரீக் வேர்டால ஆனது. ஓக்கியோஸ் அப்படின்னா ஹோம் or estate and logos அப்படின்னா study. So it is it focus the ecology வந்து என்னன்னா interaction between organism and environmental components, that is biotic and abiotic components. It is concerned with how organisms are shaped by their surroundings as well as how they utilize the environmental resources such as energy flow and mineral cycling. So energy flow, mineral cycling, that is biotic and abiotic components ஓட interaction வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறதா வந்து ecology. கண்டுபிடிச்சது யாரு? Ernest Haeckel. அந்த term வந்து கண்டுபிடிச்சது Ernest Haeckel. History of ecology. Ecology did not have a definite beginning. அதுக்கு வந்து ஒரு definite beginning கிடையாது. அது வந்து எங்கன்னா ancient Greeksல இருந்து நம்மளுக்கு வந்து generate ஆகுதுன்னு சொல்றாங்க. Natural history, particularly that Theocritus as Aristotle's friend and partner, அவர் தான் வந்து first develop பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு? interrelationship between organism and their non-living interaction. So ecology வந்து என்ன சொல்லுது? லிவிங் அண்ட் நான் லிவிங், அதே தான் வந்து இவர் வந்து இன்டர்ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு early studies of plant and animal physiologists created the groundwork for modern ecology. ஸோ முன்னாடி நிறைய பேர் வந்து பிளான்ட் அனிமல்ஸ் இதை பத்தி டிஃப்ரெண்டா வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதோட அனலைசிஸ் எல்லாமே சேர்ந்து வந்து மாடர்ன் ஈக்காலஜியோட கிரவுண்ட் ஒர்க்கா இருக்கு. பிளான்ட் அண்ட் அனிமல் ஈக்காலஜி வந்து தனித்தனியா டெவலப் ஆச்சு அன்டில் அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் வந்து அதோட இன்டர்டிபெண்டன்ஸ் வந்துட்டு சொல்ற வரைக்குமே வந்து ரெண்டுமே வந்து தனித்தனியா வந்து டெவலப் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் திஸ் அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் வந்து ரெண்டோட இன்டர்டிபெண்டன்ஸை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இது ஒரு கம்ப்ளீட் ஒரு சிஸ்டமா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் ஈக்காலஜிக்கல் ஹிஸ்டரி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ ட்ரேஸ் பேக் டு தி டான் ஆஃப் சிவிலைசேஷன் இன் இந்தியா. ஸோ ஏர்லி சிவிலைசேஷன்ஸ்ல இருந்து சொல்றாங்க. For survival in early societies, each individual was required to have a thorough understanding of its own surroundings, including the forces of nature as well as the plants and animals that are present in the same. ஸோ அந்த காலத்துல வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் இருக்கணும், ஒரு ஹியூமன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஈவன் அனிமல்ஸுக்கும் நம்ம எடுத்துக்கலாம், அதோட ஒரு சரௌண்டிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். அப்பதான் வந்து சர்வைவலே நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். The principles of ecology are mentioned in Indian classical writings. பழைய வேதாஸ் கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ்ல வந்து ஈக்காலஜி பத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் அப்படின்னா வேதாஸ், சம்ஹிதாஸ், பிராமணாஸ், ஆரியனாக்ஸ் அண்ட் உபனிஷாத்ஸ். அப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா சரக சம்ஹிதா, இந்தியன் மெடிக்கல் ட்ரீட்டிஸ், அண்ட் Susruta Samhita, surgical manual, reveal the humans in the period had an excellent grasp and knowledge of plant and animal ecology. ஸோ இந்த ரெண்டு புக்ஸ் மூலமா அப்ப இருந்த ஹியூமன்ஸ் வந்துட்டு எவ்வளவு வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் ஈக்காலஜியோட நாலேஜ் வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Thus, it was finally realized that ecology is the scientific study of living species interactions with one another and with their environment. ஸோ அது வந்து இன்டர்ரிலேஷன் சொல்லிட்டு இதை வந்து இவ்வளவு பாயிண்ட்ஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்விரான்மெண்ட்னா என்ன? டோட்டாலிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் அக்கரன்ஸ் தட் சரௌண்ட் அண்ட் ஆர்கானிசம். ஸோ அந்த டோட்டாலிட்டி எல்லாமே ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு சரௌண்டிங் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அன் என்விரான்மெண்ட். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அக்கரன்சஸ் எல்லாமே சேர்த்தும் நம்மளுக்கு என்விரான்மெண்ட் தான் வரும். என்விரான்மெண்ட் encompass both living and non-living components. It also includes everything that surrounds or affects an organism during its entire lifespan. ஸோ எல்லாமே அதோட எஃபெக்ட் ஒரு ஆர்கானிசமோட என்டையர் லைஃப் ஸ்பேன்ல என்னெல்லாம் எஃபெக்ட் நடக்குதோ அது எல்லாமே வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட்ல வரும். ஃபார் ஃபுட், எனர்ஜி, வாட்டர், ஆக்சிஜன், ஷெல்டர் அண்ட் அதர் நெசசிட்டிஸ், all species from virus to humans are completely reliant on the environment. All species வந்து இந்த மாதிரி பேசிக் நீட்ஸுக்கு வந்து எல்லாமே ரிலையன்ட் ஆன் என்விரான்மெண்ட். Components of environment என்னன்னு பார்க்கலாம். Biotic components,
It's living, all living components எல்லாம் வந்து நம்மளுக்கு biotic components. As a result, it is known as ecosystems biotic component. அப்ப என்னெல்லாம் வரும்? Animals, plants, microorganisms which interact with abiotic components. In addition, species in this ecosystem are divided into several groups such as, so environmental biotic community la paathutom appadina biotic components la further என்னெல்லாம் divide ஆயிடுச்சு? Autotrophs, heterotrophs and saprotrophs. Autotrophs na enna? Producers. They produce their own food. நம்ம வந்து plants, green plants சொல்லலாம். Heterotrophs வந்து which feed on plants or feed on other animals. Saprotrophs, decomposers. அப்புறம் on the food chain they also occupy diverse trophic levels. For example, all autotrophs are producers and live at the bottom of the food chain. So first starting on based on the autotrophs. ஏன்னா producers அது வந்து bottom of the food chain. அப்புறம் அந்த food chain இந்த autotroph, heterotrophனா இந்த மூணுமே வந்து they occupy different trophic levels. ஒவ்வொரு level different levelல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம வந்து லேட்டரா பார்க்கலாம். ஒன்னு வந்து பயோட்டிக், நெக்ஸ்ட் வந்து ஏபயோட்டிக் காம்போனன்ட்டா டிவைட் ஆயிருக்குது. ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னா என்ன? நான் லிவிங் components or physical components. அது என்ன எக்ஸாம்பிள்ஸ்? ஏர், வாட்டர், சாயில் அண்ட் கிளைமேட். ஃபர்தரா என்னெல்லாம் கிளாஸிஃபை ஆயிருக்கு அதை வந்து ஃபர்தரா ஏபயோட்டிக் வந்துட்டு அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர். இதே பயோட்டிக் நம்ம வந்து என்ன? ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்ரோட்ராப்ஸ் அண்ட் சாப்ரோட்ராப்ஸ். அட்மாஸ்பியர் வந்து ஏர், அப்புறம் வந்து ஹைட்ரோஸ்பியர் இஸ் வாட்டர், லித்தோஸ்பியர் லேண்ட். அப்புறம் term biosphere is used by the scientists to define the zone of life or the global aggregate of ecosystem. Or the global aggregate of ecosystem வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா it is biosphere. Levels of organization in ecology. இப்போ ecology வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா can be researched on a local or large scale. இப்போ வந்து சின்ன லெவல்ல இருந்து நம்ம பெரிய லெவல் வரைக்கும் பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அடுத்தது அது வந்து ஒரு பாப்புலேஷன், கம்யூனிட்டி, அப்புறம் ஈகோசிஸ்டம், அப்புறம் ஒரு பயோம், ஒரு பயோஸ்பியர். இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பேண்டடா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் ஈகாலஜி. ஸோ ஆர்கானிசம் நம்ம வந்து ஒரு இது பார்த்தோம் இல்லையா? ஆர்கானிசம் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ். ஸோ அது ஒன்னொன்னா நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ இன் ஈகாலஜி the term organism is a living being that is capable of acting or functioning on its own. So ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு என்னன்னா இட் இஸ் இண்டிபெண்டா அதனால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இட் கேன் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை, ரீப்ரொடியூஸ், grow, adapt and stay in a state of equilibrium. அதுக்கு எல்லாம் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? any plant, animal, fungus, protist, bacterium or archaeon on the planet will be considered as an organism. ஸோ இது நிறைய வேஸ் இந்த ஆர்கானிசம் வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. மேஜர் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் தியர் செல்ஸ், யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர். அப்ப இண்டிவிஜுவல் ஸ்பீஷஸ்க்கு சும்மா வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, டாக்ஸ், கேட்ஸ் அண்ட் கவ்ஸ். பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா collection of creatures of the same species living in the same region and interacting with one another. ஒரே ஸ்பீஷஸ் வந்து ஒரே ரீஜன்ல இப்படி வந்து ஒன்னோட இன்ட்ராக்ட் பண்ணி எப்படி வாழுது அப்படின்னா அது வந்து பாப்புலேஷன். ஸோ ஸ்பீஷஸோட டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ genetically linked individuals that can breed to generate fruitful offspring. ஸோ basic unit of fundamental unit of taxonomy. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டாக்ஸானமி பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்பீஷஸ் தான். Individuals are not considered members of the same species if they are unable to generate offspring capable of having children. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு group of dogs, group of cats, இதெல்லாமே வந்து example of population. Next வந்து community. Communityங்கிறது made up of all populations of various species that dwell in the same area and interact. ஒரே ஏரியால வந்துட்டு various populations how they interact and live அப்படிங்கிறது community is made up of all of an area's biotic components. அந்த ஏரியாவோட எல்லா biotic components நம்ம வந்து கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். Organism in the stand of pine trees, on a coral reef, and in a cave, a valley, a lake, a stream. Like ஒரு in a stand of pine trees இருக்கிற எல்லா living beings, coral reef இருக்கிற எல்லா organisms, caveல இருக்கிற எல்லா organisms எல்லாம் community. ஒரு valleyல இருக்கிற எல்லா organism ஒரு community. a lake இருக்கிற எல்லா organism ஒரு community. Community பார்த்துட்டீங்க அப்படின்னா two types இருக்கு based on their size and the degree of relative dependence. Major and minor community. Major community ல பார்த்துட்டோம் அப்படின்னா huge, well organized, self-sufficient organization.
ஸோ அது பெருசா இருக்கும், வெல் ஆர்கனைஸ் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆர்கனைசேஷன். அப்புறம் வந்துட்டு சோலார் எனர்ஜி மட்டும் தான் வந்து அவுட் சைட் ரிசோர்ஸஸா அது வந்து எடுத்துக்கும். அண்ட் இன்புட்ஸ் வந்துட்டு லைக் நெய்பரிங் கம்யூனிட்டிஸ்னால அதுக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது. எக்ஸாம்பிள் வந்துட்டு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இன் நார்த் ஈஸ்ட். மைனர் கம்யூனிட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா, so these are often referred to as societies because they are reliant on adjacent communities. So வந்து ஒரு ஃபுட்டுக்கு ஒரு ஏதோ ரிசோர்சஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து they are reliant on adjacent communities. They are secondary aggregations within a larger community and are not totally self-contained in terms of energy and nutrient dynamics. அவங்களுக்கு வந்து போதுமான எனர்ஜி நியூட்ரியன் டைனமிக்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ள அதுக்கிட்ட இல்ல. எக்ஸாம்பிள் வந்துட்டு lichen mat on a cow dung pad. இது வந்து எக்ஸாம்பிள். ecosystem வந்து broad நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன பார்ட். So all living organisms in a all living organisms, all population in a certain area as well as non-living features of the environment make up ecosystem. எல்லா living and non-living organism வந்து ecosystem. இது வந்து it's binded with nutrient cycle and energy flow. அப்புறம் photosynthesis வந்து என்ன பண்ணும்? It brings energy into the system which is absorbed into the plant tissue. Biome. The biosphere terrestrial portion is divided into vast sections known as biomes. Biomes are defined by climate, flora, animal life and general soil type. Biomes வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா climate, flora வந்துட்டு it's plant, animals வந்து fauna ன்னு சொல்லுவோம் and general. There are no two biomes that are alike. ரெண்டு பயோம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. The biome boundaries are the abundance of plants and animals found in each one are determined by the climate. Temperature and precipitation are the most important climatic elements. So biome boundaries வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா based on the abundance of plants and animals. So அதுதான் வந்து determine பண்ணுது. அப்புறம் அதோட climate வந்து எதை பேஸ் பண்ணி அதோட temperature, அதோட rainfall. அது வந்து ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா துந்திரா, போரியல் ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்ட், டெசர்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், சவானா, இது எல்லாமே வந்துட்டு பயோம்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த கேட்டகரிஸ் எல்லாம். A biosphere வந்து refers to the portion of the planet that contains living beings. Biosphere எல்லாமே வந்துட்டு where living beings are present, it is biosphere. Biosphere encompass the majority of Earth's surface as well as portion of the ocean and atmosphere. எல்லாத்துக்குமே வந்து biosphere வந்து இருக்கு. Where atmosphere, hydrosphere and lithosphere. In other words, biosphere encompasses some of all living organisms and their surroundings. All living organisms and their surroundings. Thus, the atmosphere, lithosphere and hydrosphere are included in the மூணுமே வந்து it is included in the biosphere. Human activities and ecology. Human activity has a significant impact on the health of an ecosystem all around the world. Pollution from fossil fuels or manufacturing can pollute a species food supply, potentially disturbing the entire food chain. இப்போ பார்த்தோம் அப்படின்னா pollution from fossil fuels, நம்ம வந்து வண்டி ஓட்டுறதுனால இல்ல நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வந்து வர பொல்யூட்டன்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பீஷஸோட ஃபுட் சப்ளைல ஏதோ ஒரு பொல்யூட்டன்ட்டா ஒரு டிஸ்டர்ப் பண்ண சான்சஸ் வந்து இருக்கு. When a new species from another region of the world is introduced into an unfamiliar ecosystem, ஒரு நியூ ஸ்பீஷஸ் வந்து ஒரு நியூ ecosystem வருது அப்படின்னா ஒரு unfavorable conditions வந்து கொண்டு வரும். These organisms are known as invasive organisms. இன்னொரு ecosystem வந்து ஒரு ecosystemக்கு ஒரு organism வருது அப்படின்னா it is invasive species. Invasive species are any living organism that people introduce to a new area of the world where they have no natural predators, whether it is a spread of disease or overhunting. The addition or removal of single species from an ecosystem can have cascading impact on many others. இப்போ வந்து ஒரு ஸ்பீஷஸ் நம்ம வந்து ஒரு ecosystemல இருந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னா அந்த ecosystem வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதோட ஃபுட் செயின் ஒரு அனிமலுக்கு வந்து இது வந்து ஃபீட் ஆகி இருக்கலாம். அப்ப வந்து அப்புறம் வந்து அந்த அனிமல் வந்து அது ஃபீட் ஆகி இருக்கிற அனிமல் வந்துட்டு அந்த அனிமல் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய அஃபெக்ட் ஆகும். டோட்டல் சிஸ்டமே வந்து அஃபெக்ட் ஆகும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஈகாலஜி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்ல நம்ம ஈகோ சிஸ்டம்ல என்னென்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டடி ஆஃப் ஈகாலஜி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா the destruction of land and the environment has resulted from a lack of understanding of ecology. நம்ம வந்து இதெல்லாமே அஃபெக்ட் பண்றதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈகாலஜி பத்தி சரியான நாலேஜ் இல்ல, அதுதான். அப்புறம் நிறைய ஸ்பீஷஸ் வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் அண்ட் என்டேஞ்சர் ஆகுது.
Dinosaurs, white sharks, mammoths இதெல்லாம் வந்துட்டு examples. As a result, studying the environment and creatures aids us in protecting them from harm and danger. நம்ம இந்த ecology பத்தி படிக்கிறதுனால நம்மளால இந்த environment-ஐயும் அனிமல்ஸையும் இந்த சொசைட்டில இந்த என்விரான்மெண்ட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய கவர்மெண்ட் பிளானோ ஒரு பெரிய ப்ராசஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நாம வந்து நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும். லைக் நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணாம நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து சாப்பிடுது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சைட்ல இருந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம இதுல வரைக்கும் பார்த்ததுல இருந்து நம்ம ஒரு few MCQs வந்து பார்க்கலாம். First one, what is the primary focus of ecology? Ecology ஓட primary focus என்னன்னு கேக்குறாங்க. Study of rocks, study of plants, study of relationship between organism and the environment, study of human anatomy. இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா study of relationship between organisms and the environment is the answer. Next, second one, which of the following is the abiotic component of the ecosystem? Abiotic component என்ன? Non-living component இதுல எதுன்னு கேக்குறாங்க. Plants, animals, water, fungi. Plant, animal, fungi இது எல்லாமே வந்து living. அப்ப வந்து which is the non-living component? Water. So water is the answer. Next, what is the major consequence of deforestation? So மரம் வெட்டுறதுனால ஏற்படுற consequence என்ன? Increased biodiversity, climate change, soil fertility, urban expansion. So major consequence, biodiversity increase ஆகும் மரம் வெட்டினால. No, எல்லா ஆர்கானிசமும் இறந்து போகும். Climate change, yes, adverse climate change வந்து நம்மளுக்கு நடக்கும். Soil fertility வந்து குறைஞ்சு போகும். Urban expansion நடக்கும். But it's not the major consequence. Major consequence வந்து climate change. அடுத்தது, what does biodiversity contribute to ecosystem? Biodiversity வந்து ecosystemக்கு என்ன contribute பண்ணும்? Stability and resilience, increased pollution, reduced productivity, limited resources. இதை பார்த்துட்டோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெசிலன்ஸ். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணாது, ரெடியூஸ் ப்ரொடக்டிவிட்டி அதிகம் கொடுக்கும், நிறைய ரிசோர்சஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். Which of the following practices supports sustainable agriculture? எதெல்லாம் வந்து நம்மளுக்கு sustainable agriculture வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. Monoculture, agroforestry, chemical fertilizer, and reclamation. So chemical fertilizer வந்து harm தான் பண்ணும், land reclamation and monoculture எல்லாமே வந்து நமக்கு harm தான் பண்ணும். Third, agroforestry தான் வந்துட்டு it gives sustainable agriculture. So இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Do like, share, subscribe. Stay tuned to our channel. Thank you.